பராசக்தி படம் ஒரு தீய சக்தி படம். அதை யாரும் போய் பாத்துறாதீங்க. வணக்கம் மக்களே. ஆமாங்க, ஆன்லைன் ஃபுல்லாவே 2 நாளா பராசக்தி ஒரு தீய சக்தி, பராசக்தி ஒரு தீய சக்தி, அந்த படத்தை போய் தளபதி ஃபேன்ஸ் யாருமே பாத்துறாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஆங்கரிங் பண்ண விஜய் டிவில இருந்து ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு 25வது படம் நடிச்சிருக்காரு. அதுவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம மொழிக்காகவும் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. சூர்யா சார் இந்த படத்தை பண்ணாம போனது காரணம் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ஒரு பயம், இந்தி திணிப்பை பத்தி நம்ம பேச நமக்கு பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரச்சனையை மீறி இன்னைக்கு ஒரு மனுஷன் பேசியிருக்காரு. அந்த படம் நல்லாவும் இருக்கு, பயங்கர ஹிட்டாவும் ஆக போகுது, நமக்கு டவுட்டே தேவையில்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை வேணும்னே நெகட்டிவ் கமெண்ட் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பராசக்தி படம் காலையில 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோவே ரிலீஸ். ஆனா காலையில 8:30 மணில இருந்தே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மெச்சூர் விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து இந்த படத்தை ஆதரிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் படத்தை படமா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதுல எந்தவித அரசியலுமே கிடையாது. பராசக்தி தமிழனுக்கான படம், தமிழுக்கான படம். கண்டிப்பா இப்ப எல்லாரும் தியேட்டர்ல பாரு. ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் இன்ஸ்டாகிராம்ல, காலையில எல்லா ஷோவுமே காலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம தளபதி எதிர்த்து இவர் வந்தார்ல, இவர் படம் வந்து எல்லாமே வந்து காலியா தான் இருக்கு, ரொம்ப ஹாப்பி, படம் ஃபிளாப் ஆயிடும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, 2026 எலெக்ஷன்ல நீங்க மட்டும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தளபதிக்கு ஓட்டு போட்டா தளபதியால சிஎம் ஆக முடியாது. எல்லா மக்களும் ஓட்டு போடணும். எல்லா ஃபேன்ஸோட ஆதரவும் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தளபதி மேல கொண்ட அதிக அன்பால இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தாதீங்க. நன்றி.